ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பிறருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன்வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்சராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 22/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 10ஆம் நாள் உத்தராயணம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:32க்கு, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 10:46 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:22 வரை கேட்டை, பின்பு மூலம். நாமயோகம் இன்று காலை 9:04 வரை ஹர்ஷனம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று காலை 10:46 வரை கரசை, பின்பு இரவு 11:07 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 3:22 வரை பரணி, பிறகு கிருத்திகை. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ராமநாதபுரம் செட்டி தெரு ஸ்ரீ முத்தாலம்மன் வாகனத்தில் புறப்பாடு. திருநள்ளார் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்வது நல்லது. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட தைரியம் பிறக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? சாலை அமைப்பதற்கு உகந்த நாள், நீர்நிலைகள் கட்டுவதற்கு சிறந்த நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், நிலை சார்ந்த பணிகளை கவனிக்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 9:36 முதல் 11:20 வரை மேஷ லக்னம், 11:21 முதல் 1:23 வரை ரிஷப லக்னம், 1:24 முதல் 3:34 வரை மாலை மிதுன லக்னம், 3:35 முதல் 5:43 வரை கடக லக்னம், 5:44 முதல் 7:45 வரை சிம்ம லக்னம், இரவு 7:46 முதல் 9:45 வரை கன்னி லக்னம், 9:46 முதல் 11:51 வரை துலாம் லக்னம், இரவு 11:52 முதல் காலை 2:02 வரை விருச்சக லக்னம், 2:03 முதல் காலை 4:09 வரை தனுசு லக்னம், 4:10 முதல் காலை 6:04 வரை மகர லக்னம், 6:05 முதல் 7:51 வரை கும்ப லக்னம், 7:52 முதல் காலை 9:31 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். அதிலும் அதிகாலை பொழுது வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும், ஆயுள் விருத்தி உண்டாக்கும், ஆரோக்கிய விருத்தி ஏற்படும், தனஸ்தானம் சீராக்கும், நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், தோஷங்கள் அகலும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை: ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை, காயத்ரி மந்திரத்தை மனதார உச்சரித்து வந்தால் நிச்சயம் முன்னோர்களுடைய பாபங்கள் தீரும். இந்த நாள் மாற்றுத்திறனாளிகளுக்கு, இயலாதவர்களுக்கு, எளியவர்களுக்கு தேடி சென்று உணவு, அன்னதானம், ஆடை தானம், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு
அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்படி செய்வதால் ஒவ்வொரு ராசினருக்கும் அவ்வப்போது நடக்கக்கூடிய சில கிரக மாற்றங்கள், சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், பாதிப்புகள் முற்றிலும் நீங்க வழி கிடைக்கும். கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. மாசி மாதம் 10ஆம் நாள் சனிக்கிழமை. கோச்சாரத்தினுடைய அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன், எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் அமையும் என்பதை அறியலாம். சனிக்கிழமை தினம் என்பதால் நவ கிரகங்களில் எந்த ஒரு கிரகம் உங்களை பாதித்தாலும், உடல் நலம் இல்லாமல் நீங்கள் இருந்தாலும் இதனை நம்பிக்கையோடு படியுங்கள். அல்லல் தீர்ந்து ஆனந்தம் அடைவீர்கள். ஸ்ரீ ஞான சம்பந்தர் பெருமான் சிவபக்தனை கிரகங்கள் ஏதும் செய்யாது என கூறி பாடியதுதான் இந்த கோளறு பதிகம். அதிலும் மற்ற நாட்களில் பாராயணம் செய்வது விசேஷமாக இருந்தாலும் இந்த சனிக்கிழமை தினத்தில் செய்யும் பொழுது கிரக தாக்கங்கள் முற்றிலுமாக நிவர்த்தியாகும் என்பது நால்வர் பெருமக்களுள் ஒருவரான ஸ்ரீ ஞானசம்பந்தர் மூர்த்திகளுடைய வேயுரு தோழிப்பங்கண் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம் என்பதால் இந்த பதிகத்தை கோளறு பதிகம், கோள்களினுடைய தீமைகளை அறுக்கக்கூடிய பதிகம். ஆக நவகிரக தோஷங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்க இந்த தேவார பதிகத்தை பாராயணம் செய்தால் மேஷராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டமத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் சரி, சில பாதிப்புகள் நீங்கும் என்பது. ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம், 3ஆம் இடம் செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், ராசியினுடைய லாபத்தில் சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான், விரயத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்களிடத்தில் வண்டி வாகன பயணங்களிலோ அல்லது வெளியூர்களுக்கு செல்பவராக இருப்பின் பஸ்ஸிலோ அல்லது ட்ரெயின் சார்ந்த போக்குவரத்து துறை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. நீங்கள் கையில் டிக்கெட் வாங்கி வைத்திருந்தாலும் அவை காணாமல் போக வாய்ப்புகள் உண்டு. பிறரிடத்தில் அனுசரித்து பக்குவமாக நடந்து பேசுவது அவசியம். யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீர்கள். வண்டி ஓட்டக்கூடியவர்கள், 2 சக்கர வாகனமாகட்டும் அல்லது காரில் பயணிப்பவர்கள் கூட கவனமாக இருப்பது நல்லது. சாலை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், இல்லை எனில் அபராதம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். கையில் லைசன்ஸ் வைத்திருப்பவர்கள் கவனமாக அவற்றை கையாள்வது நல்லது. சந்திராஷ்டம தினம் என்பதால் குடும்பத்தில் ஒருவிதமான மன சோர்வுகள் வெளிப்படுத்துவீர்கள். புரிதல்கள் இருக்காது. கவனம் என்பது தேவை. எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்லூரிகளிலோ அல்லது பள்ளியிலேயோ தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்கள் உங்களுடைய மனக்கலக்கத்தை நிவர்த்தி செய்து உடல் சோர்வுகளை அகற்றி நீங்கள் படிக்க வேண்டும். அதற்கு ஓம் நமோ நாராயணா என்று நீங்கள் ஸ்ரீ நாராயணரை வழிபடுவது நல்லது. அதிலும் சூரிய நாராயணரை வழிபடுங்கள்.
பிறருக்கு கையெழுத்து போடுவது, ஜாமீன் சார்ந்த விஷயங்கள் தவிர்க்க வேண்டும். பிறர் கேட்டார்கள் என்று பணம் பிறரிடத்தில் கடன் வாங்கி கொடுப்பது அல்லது நகையை இரவலாக கொடுப்பது கூடாது. சந்திராஷ்டம தினத்தில் எந்த அளவிற்கு அமைதியாக, பொறுப்போடு, கட்டுக்கோப்பாக இருக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. ஆரோக்கிய குறைபாடு வந்து நீங்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு என்பது மிக மிக அவசியம். தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். தம்பதியர்களுக்கிடையே சில நேரம் வாக்குவாதங்கள், சின்ன சின்ன வாக்கு போக்குகள் இருக்கத்தான் செய்யும். மன விரத்து ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் கையாளக்கூடிய விதங்களில் மிக மிக கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரை மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். மனக்குழப்பங்கள் அகலம். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனித்திருப்பது நல்லது. ஞாபக மறதி சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். நினைவு வைத்துக் கொள்வது கடினமாக உணர்வீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். குடும்ப விஷயங்களை வெளியில் பேச வேண்டாம். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் வேண்டும். காதலர்கள் ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. குழப்பமான நாளாக இருக்கும். அனுபவங்கள் மேம்படும். மனதில் எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற இனம் புரியாத நிலைகள் இருக்கும். கவனித்து சென்றால் தான் உங்களுக்கு நல்லது. இந்த நாள் நல்ல நாளாக அமைந்திட இறை பிரார்த்தனை, இறை வணக்கம் செய்வது விசேஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆசி மாதம் 10ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவானும் செவ்வாய் பகவான் வாக்குஸ்தானத்தில், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், களத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான், லாபத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வெகுவாக பாராட்டுகள் வந்து சேரும். வேலையில் உயர்வு கூடும். உங்களை பற்றி எல்லோரும் பிரமிப்பாக பேசக்கூடும். சாதாரண வேலைகளை கூட மிக உயர்வாக பேசி தள்ளுவார்கள். உங்களுக்கே ஒரு சில நேரம் ஆச்சரியமாக இருக்கும். செய்த வேலை ஒன்றுமே இல்லை, ஆனால் எல்லோராலும் பாராட்டப்படுகிறோமே என்கிற குதூகலம் உங்களுக்குள் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சேமங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உண்மையிலேயே சந்தோஷமும் ஆனந்தம், குதூகலம் நிறைந்த நாள். காரணம், வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூடும். பொருட்களினுடைய விற்பனையை அதிகப்படுத்துவீர்கள். தொழில் முயற்சிகள் கைகூடும். உடல் நலம் நன்றாக இருக்கும். நன்றாக சிந்திப்பீர்கள், செயல்படுத்துவீர்கள். மனக்கவலைகள் அகலும். திருப்தியான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். எதை செய்தாலும் அதனை உயர்ந்த நோக்கோடு செய்வீர்கள். பலருக்கும் உதவக்கூடியவர்கள் நீங்கள். பேச்சுக்களினால் சில அனுகூலம் உண்டாக்கும். வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மிக லாபகமாக பேசி தீர்ப்பீர்கள். கடன் பற்றிய எண்ணங்கள் இருந்தாலும் அதனை நிவர்த்தி செய்வதற்கான சூழல்கள் அமையும். அவ்வப்போது பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பதே நல்லது. பேச்சுக்களில் வீரம் இருக்கும், தைரியம் இருக்கும், வீரியம் இருக்கும். குடும்பத்தை மிக அழகாக நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து உயரும், கௌரவம் அதிகரிக்கும். தனம், தானியம், பசுபதி புத்திர லாபம் என்பார்கள். அவற்றை இந்த தினம் பெறக்கூடும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வருவது, அதே போல வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என்று தொடங்கக்கூடிய கோளறு பதிக பாடல்களை 10 பாடல்கள் அடங்கியவை இவற்றை
கோவில்களில் சென்று பாராயணம் செய்யலாம் அல்லது வீட்டிலேயும் பாராயணம் செய்வது விசேஷம். அப்படி செய்வதால் மட்டுமல்ல, இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு கொடுப்பதாலும் நன்மைகள் பிறக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான எண்ணங்கள் கவனம் அதிகரிக்கும். நல்ல உயர்ந்த மதிப்பெண்களை பெற கடுமையாக உழைப்பீர்கள். மற்றவர்களால் முடியாத வேலைகளை கூட மிக அழகாக செய்து காட்டுவீர்கள். நல்ல ஞானம், கூர்மையான புத்தி, நல்ல அறிவு, ஒழுக்கம் எல்லாமே கிடைக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாள் தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பாக்கை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று 108 முறை உச்சரிப்பதால் கிரக தோஷங்கள் நீங்கும். நவகிரக பாவங்கள், நவகிரகங்களினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அகலும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். வேலைகள் கைகூடும். நல்லது மட்டுமே நடக்கும். பாராட்டுகள் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காமாட்சி. காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். ஓம் ஸ்ரீ காமாட்சி தேவியே போற்றி, ஓம் ஸ்ரீ ஆதி காமாட்சியே போற்றி என்று 108 போற்றிகளை பாராயணம் செய்வதால் வருமானம் கிடைக்கும், செல்வம் பெருக்கும், யோக பலன்களை பெறுவீர்கள். அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து சேரும். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ கார்த்திகை மைந்தனா முருகப்பெருமானை வழிபடுங்கள். முயற்சிகள் சாதகமாகும். மனதில் அமைதி இருக்கும். தன்னம்பிக்கை உணர்வோடு நடப்பீர்கள். நல்லதெல்லாம் நடக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி, ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆசி மாதம் 10ஆம் நாள் கோச்சார அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே செவ்வாய் பகவானும், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், 6ஆம் இடம் ருணரோக சதுர்பாவகத்தில் சந்திர பகவான், ராசியினுடைய 9வது வீட்டில் சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான், 10ஆம் இடம் ராகு பகவான், சுக்கிர பகவான், விரயத்தில் குரு பகவான் என கிரகங்கள் இந்த நாள் சஞ்சாரம் செய்கின்றன. கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களே, வீட்டில் நிம்மதி இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். வீட்டை புதுமையாக்குவீர்கள். உங்களுடைய பழைய பொருட்களை மாற்றி புதுமையாக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். அந்தஸ்து உயரும். வாழ்க்கையினுடைய நிலையில் பொருளாதார வரவு அதிகரிக்கும். விருப்பமான விஷயங்களை வாங்கி செல்வீர்கள். உடன் பிறந்தவர்களால் ஆதரவு கிடைக்கும். அதிக நன்மைகள் பெறும் நாள். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். எதிர்வினைகள் நீங்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடத்தில் இருந்து விலகி போகக்கூடிய போக்கு ஏற்படும். தம்பதிகள் இடையே நல்ல புரிதலும் குடும்பத்திற்கு தேவையான முக்கிய விஷயங்களை மிக அழகாக முன்னெடுத்து செல்வீர்கள். தெய்வ பக்தி அதிகரிக்கும். இறை சார்ந்த பணிகளை மேற்கொள்வீர்கள். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி மேம்படும். பேசக்கூடிய விஷயங்களில் குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளுடைய செயல்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். பேச்சுக்களின் மூலமாக குழந்தைகளை அமைதிப்படுத்துவீர்கள். சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு தனஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டில் இருப்பதால் வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் மட்டுமல்ல, உங்கள் துணைவராலும் நல்ல பலன்கள் கிட்டும். அவர்கள் மூலமாக நல்ல வருவாய் ஏற்படும். எதிர்பார்த்த பணிகள் நிறைவடையும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குலதெய்வ அனுகிரகம் வேண்டி இந்த நாள் வழிபடுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் இருக்கும். தொழில் வளர்ச்சி திருப்தியை தரும். வெளிநாடு தொடர்பான தொழில் வாய்ப்புகள் கைகூடும். மனதில் சுகம் நிறைந்த நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம்,
வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள், விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் நாள். விருப்பங்களாக ஒரு சில காரியத்தை செய்து முடிப்பீர்கள். விரும்பியது வந்து சேரும். ஆசைகள் கைகூடும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். இன்னல்கள் விலகும். சில பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த நல் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய உத்தியோகத்தில் சேரக்கூடிய அழைப்புகள் வரலாம். நன்மைகள் விளையும் நாள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். ஆனந்தம் இரக்கம் பூரிப்பு ஏற்படும். பிள்ளைகளால் மன நிறைவு உண்டாகும். சுகம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மாசி மாதம் 10ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேத்து பகவானும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். மனோகாரகன். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இதனுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது இதனால் வரையில் பிள்ளைகளோடு இருந்த மனஸ்தாபங்கள் அகலும். காரணம், அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகம், குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய இடம், மனம், காதல், குல தெய்வத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் 5ஆம் புண்ணியம் பாவகத்தை பார்க்க வேண்டியது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் உங்களுடைய குல தெய்வம் யார் இருக்கிறார்கள் என்பதே தெரிய வரும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதே போல செயல்பாடுகளில் இந்த நாள் உங்களுக்கு தெளிவு பிறக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவோடு கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருப்பீர்கள். துணைவர் வழியில் உங்களுக்கு நல்ல பலன் கிட்டும். உங்களுடைய வேலைக்கு செயலுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உதவிகரமாக இருப்பார்கள். வெளியூர்களுக்கு விடுமுறை நாட்கள், வாரத்தினுடைய கடைசி நாட்கள் என்பதால் வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. எண்ணிய வேலைகள் திறமையாக முடிக்கக்கூடும். உத்தியோகத்தில் பேர் புகழ் அதிகரிக்கும். தன தானிய சம்பத்துகள் உண்டாக்கும். எதை செய்தாலும் அர்த்தமுள்ளதாக மாற்றி விடுவீர்கள். நினைத்த வேலைகளை திறமையாக முடிப்பதால் உங்களுக்கு மனதில் சந்தோஷம், அமைதி, ஆனந்தம், களிப்போடு இருப்பீர்கள். வேலை வாய்ப்புகள் காக்க வெளியே செல்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். கமிஷன் வியாபாரங்களில் லாபம் கிடைக்கும். தலைமை ஏற்று நடத்துவீர்கள். சுக போகங்கள் வந்து சேரும். புது வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக்கும். அதிக நன்மைகள் விளையும் நாள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அதே போல
பூசம் நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு, ஸ்ரீ ராமபிரான் சீதாராம லக்ஷ்மண ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். எதையும் அமைதியாக உரைப்பது நல்லது. நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறைக்கும். எண்ணிய வேலைகள் திறமையாக நடக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவுகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆதரவுகள் பிறக்கும். வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வருவார். தோற்றப்பொழிவு ஏற்படலாம். ஆயிரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ கருட பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. லாபகரமான நாளாக இருக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் பிறக்கும். இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். ஊக்கம் ஆக்கத்தோடு மன நிறைவாக இருப்பீர்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆசி மாதம் 10ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவானும், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், ராசியினுடைய 10ஆம் வீட்டில் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய நடப்பின்படியும் கிரகங்களினுடைய சேர்க்கை, பார்வை இதை பொறுத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் முழுமையாக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். இதனால் வரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிருங்கள். பெல் ஐகான் கிளிக் செய்து கொள்வது நல்லது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது நிறைய அனுபவங்களை பெறக்கூடும். அதிலும் வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள், வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். ஒரு சிலதை கற்றுக்கொள்வீர்கள். எவரும் பணம் கொடுக்காமல் கற்றுக்கொள்ளக்கூடியது என்பது அவர்களுடைய சுய அனுபவ பாடம் மட்டுமே. இந்த பாடத்தை எவராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. ஆனால் சிம்மராசி அன்பர்களை இந்த நாள் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள், என்ன குணம் அவர்களுக்கு உண்டு என்பதை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். சிந்தனை போக்கில் தெளிவுகள் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மன நிம்மதி பெறுவீர்கள். உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். கோபதாபங்கள் இல்லாமல் சாந்தமாக மன அமைதியோடு இருக்க முயற்சி செய்யுங்கள். தினம்தோறும் யோகாசனங்கள், தியான பயிற்சிகள் செய்வதால் மனம் அமைதி அடையும். சிந்தனைகள் கட்டுப்படும். தெளிவான நிலை உண்டாகும். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதுபோல புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அறிமுகம் ஏற்படலாம். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். இயந்திரம் தொடர்பான செயல்களில் லாபங்கள் கிடைக்கும். வட்டி கடன் வாங்கி இருந்தீர்களேயானால் அந்த பணத்தை திருப்பி செலுத்துவீர்கள். சனிக்கிழமை தினத்தில் கடன் வாங்கக்கூடாது. உப்பு வாங்கக்கூடாது. எண்ணெய் வாங்கக்கூடாது. இரும்பு சம்பந்தமான பொருட்கள் வாங்கக்கூடாது. இவற்றை பிறருக்கு தானமாக கொடுக்கலாம். யார் கையிலும் உப்பு வாங்காதீர்கள். இதில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, பொருளாதாரத்திற்கு நிதி உதவி செய்வது மிக மிக விசேஷம். நட்புகள் அதிகரிக்கலாம். வெளியிடங்களில் உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் குதூகலமாக இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் பெருமைக்குரியதாக இருக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் பெறக்கூடிய பாக்கியம் கிட்டும். உத்தியோகத்தில் செல்பவர்களுக்கு, அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும். அதே போல அலுவலக வேலைகளில் எதிர்பாராத வகையில் நீங்கள் செய்யக்கூடிய சில நன்மை காரணமாக பேர் புகழ் அதிகரிக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு புத்தோழி கிடைக்கும். புது வழி உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள்.
நல்ல அனுபவங்கள் உண்டாக்கும், புதியவைகளை அறிந்து கொள்வீர்கள், மாற்றங்கள் பிறக்கும், தெளிவு உண்டாக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. கல்வியில் வளர்ச்சி இருக்கும். உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. கோபப்படாதீர்கள், எதையும் சாந்தமாக அணுகுங்கள். ஆரோக்கியம் மேம்படும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதாயகரமான நாளாக அமையும். நட்பு மேம்படும். புதிய வேலைகள் கிடைக்கும். வியாபார போக்கு சீராக்கும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆசி மாதம் 10ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவான், இளைய சகோதர பாவகத்தில் சந்திர பகவான், அதே போல களத்திர ஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், 6ஆம் இடமான கும்பத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ராசியினுடைய 9வது வீட்டில் குரு பகவான், 10இல் செவ்வாய் பகவான். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, மனநலம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுடைய வியாபாரம் சீராகவே நடக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை எண்ணி மனதில் இருந்த குழப்பங்கள் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. புது வேலைக்காக விண்ணப்பிப்பவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் கிடைக்கும். சனிக்கிழமை தினம் என்பதால் இந்த நாளில் சில பொருட்களை தானம் செய்வது விசேஷம். இரும்பு, எண்ணெய் இது போன்ற வஸ்துக்கள் இரும்பு தானம் செய்வதால் சனீஸ்வர பகவானுடைய தாக்கங்கள், அவரால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் அகலும். சனிக்கிழமை தினத்தில் கல் உப்பு வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, இரும்பு பொருட்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாமான்கள், அதுபோல எண்ணெய் பொருட்கள் வாங்கக்கூடாது. இறை வழிபாடு என்பது உங்களுக்கு அடுத்தடுத்த நிலையை உருவாக்கி கொடுக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். வீட்டில் இருக்கக்கூடிய அழகு சாதன பொருட்களை இன்னும் மேன்மைப்படுத்துவீர்கள். உபயோக பொருட்களை வாங்குவீர்கள். அலங்காரம் செய்வீர்கள். மனதில் நிம்மதி இருக்கும். உடல் நலம் சீராக்கும். ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோடு வாழ்வீர்கள். பாக பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதில் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உடலில் உறுதித்தன்மை உருவாக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக கிரகித்துக் கொள்வீர்கள். கடனில் இருந்து விடுபடுவதற்கான வழி கிடைக்கும். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக்கும். குடும்பத்தில் நடத்த வேண்டிய சில முக்கிய விஷயங்களை முன்னின்று நடத்துவீர்கள். தெய்வ பலம் உங்களுக்கு அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. கன்னிராசி அன்பர்களை, இந்த நாள் நல்ல நாள், அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது விசேஷம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திர நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அஸ்தம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களை தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் வெற்றி நடை போடுவீர்கள். வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். அனுகூலம் உண்டாக்கும். தெய்வானுகிரகத்தின் மூலம் வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். மனதில் திருப்தி இருக்கும். வியாபாரம் கைகூடி வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். முருகப்பெருமானை வழிபடுங்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஏற்றம் மிகு நாளாகும்.
புதிய வஸ்துக்களை வாங்குவீர்கள். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆசி மாதம் 10ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீடான குடும்ப பாவகம் தனஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான். ராசியினுடைய 6ஆம் வீட்டில் ராகு பகவான், சுக்கிர பகவான். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேது பகவான். இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, எதையும் நேர்மையாக செய்ய நினைப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் படிப்படியாகத்தான் குறையும். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். வருங்காலத்திற்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வருங்கால பணி உயர்வு காரணமாகவோ அல்லது பணத்தை முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். வேலையில் உயர்வு ஏற்படும். உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். கௌரவமாக வெற்றி நடை போடுவீர்கள். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் நீங்களே மாறிவிடுவீர்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவர்கள் கர்ணன் நீங்கள். கேட்போருக்கு உதவி செய்வதால் தான் உங்கள் மனதை திருப்தியாக இருக்கும். சமூக சிந்தனை அதிகம். பிறருக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். எந்த விதமான பிரச்சனைகள் இந்த நாளில் காணப்படாது. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடும். தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் இருக்கக்கூடிய முழுமையான நிலையை புரிந்து கொண்டு தேர்வு எழுத தயாராவீர்கள். வரக்கூடிய நாட்களில் தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்கள் இந்த தினத்தில் நல்லதொரு வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நிதான போக்கை கடைபிடியுங்கள். வருமான உயர்வு ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் காரணமாக வங்கி சேமிப்பு கணக்கு அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெருமளவு மகிழ்ச்சியை பெறுவீர்கள். புகழ் வந்து சேரும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். பல நன்மைகள் பிறக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் நீங்கள் இந்த சுப கிரக ஓரைகளை பயன்படுத்தலாம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிருஷ்ட திசை வடக்கு. அதிருஷ்ட எண் 6. அதிருஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி முருகப்பெருமான். தெய்வம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை வணங்குவது அவருக்குண்டான அதிபதி தான். முருகப்பெருமானை வணங்கலாம். ஓம் சரஹணபவ எனும் மந்திரத்தை 6 முறை உச்சரித்தாலே சகல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும். மனதில் தெளிவுகள் உண்டாக்கும். முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பயணங்கள் மூலம் வாய்ப்புகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. அதிகமான நன்மைகள் பெறக்கூடும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. எதையும் சிந்தித்து செய்யுங்கள். பயணங்கள் மூலம் புதிய நல் வாய்ப்புகள் கிடைக்கும். செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாக்கும். புகழ் மேம்படும். உத்தியோகத்தில் நல்ல அனுகூலமான பலன்கள் கிட்டும். அறிமுகங்கள் உண்டாக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆசி மாதம் 10ஆம் நாள். ராசியிலேயே சந்திர பகவான். சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். களத்திரஸ்தானத்தில் குரு பகவான்.
அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் இந்த நாள் சஞ்சாரம் செய்கின்றன. விருச்சக ராசி அன்பர்களுக்கு ராசி அமைப்பின்படி பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். சில அசௌகரியங்கள் இருக்கும், அதை பெரிதுபடுத்தாதீர்கள். அதில் அமைதி போக்கு தேவை. உடல் நலத்தோடு இருப்பதற்கான சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உணவில் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களில் சென்று சாப்பிடாதீர்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். மன அமைப்பு சீராக இருக்காது. மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். சக நபர்களிடத்தில் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் கூடாது. பொறுமையை கையாளுங்கள். மாணவ மாணவிகள் மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நிதானமாக இருந்தால்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் உயர்வு ஏற்படும். மறைமுகமான நெருக்கடிகள் ஏற்படலாம். மாற்றங்கள் வரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முதலீடுகளை கவனித்து செய்யுங்கள். அக்கம் பக்கம் நபரை அனுசரித்து செல்ல வேண்டும். குடும்ப நபர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கடன் வாங்கக்கூடாது. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பார்கள். அதுபோலத்தான் உங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் அதிகம். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பாக இருக்கக்கூடிய ராசிகள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருப்பது நல்லது. பேச்சுக்களில் கவனம் வேண்டும். செயல்களில் தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு செய்வதே நல்லது. வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள். தேவையற்ற வீண் விஷயங்களை தவிர்க்க வேண்டும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா விஷ்ணு பெருமாள் வழிபாடு இந்த சனிக்கிழமை தினம் நல்லது. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று ஒலிக்க விடுங்கள். வீட்டில் மன அமைதி கிடைக்கும். நன்மைகள் பிறக்கும். ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். இருந்தாலும் இந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய பக்குவம் இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மாசி மாதம் 10ஆம் நாள் ராசியினுடைய அமைப்பை வைத்து பார்க்கலாம். இந்த நாள் எப்படி இருக்கும்? ராசியினுடைய 3ஆம் வீட்டில் முயற்சி பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். 6ஆம் இடம் குரு பகவான். களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். 10ஆம் இடத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையக்கூடும் என்பதை பார்க்கலாம். விரயத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது விருச்சகத்தில். ஆக தனுசு ராசி அன்பர்கள் மன அமைப்பு என்பது சீராக இருக்காது. சற்று குழப்பமாகவே இருப்பீர்கள். எதை எப்படி செய்ய முடியும் என்கிற எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் வேலைகள் செய்தாலும் உங்களுக்கு அங்கீகாரம் இருக்காது. அரசு சார்ந்த அதிகாரிகளோடு குறைவாக அளவாக பேசுவது நல்லது. எல்லோரிடத்திலும் பார்ப்பவர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தாதீர்கள். வீட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு சில அலைச்சல் வரலாம். குழந்தைகளுடைய கல்விக்காக, கல்விக்கூடங்களுக்காக, கல்லூரிகளுக்காக வெளியே அலைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். குடும்பத்தினுடைய நிலையை உணர்ந்து சிக்கனமாக இருங்கள். ஆடம்பரங்கள் இருக்கக்கூடாது. வியாபாரத்தினுடைய போக்கை முழுமையாக தெரிந்து கொண்டு செய்யுங்கள். இடர்கள் கலைய அமைதியாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் வீண் பேச்சோ வாக்குவாதங்களோ எந்த விதமான அவதூறுகளோ பேசாமல் இருப்பதே நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். எந்த விதமான இடர்களோ காணப்படாது. மன தூய்மையோடு இருங்கள். குழப்பங்களை தவிர்க்க தியானம் செய்யுங்கள். யோகாசன பயிற்சிகளை செய்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். மாணவர்களுக்கு படிப்பு விஷயங்களில் ஞாபக மறதி வரலாம். ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஆர்வமின்மை இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. விவசாய துறைகளில் இருப்பவர்களுக்கு ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கும்.
வருமான வளர்ச்சி அதிகப்படுத்துவதில் அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். மூலம் நட்சத்திரக்காரர்கள் மன அமைப்பு தேவை. திடமாக ஸ்திரமாக செய்ய வேண்டிய வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நல்லது. ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவானை வழிபடுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்குவது சிறப்பு. சனிக்கிழமை தினம் என்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிக்கு, ஸ்ரீ கருட பகவானுக்கு தூப தீபங்கள் காட்டி ஆராதனை செய்வது நல்லது. மன உளைச்சல்கள் தீரும். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், தாக்கங்கள் அகலம். பாதிப்புகள் நீங்க. நவகிரக வழிபாடு நல்லது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். கவனமாக இருக்க வேண்டும். அதிக நன்மைகள் பிறக்கும் நாளாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான நாள். பெருமைகள் மேம்படும். அனுபவங்கள் உண்டாக்கும். விவசாயத்தில் வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மாசி மாதம் 10ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான். ராசியினுடைய 6வது வீடு செவ்வாய் பகவான். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான், 10இல் சந்திர பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும்? மகர ராசி அன்பர்களே, 7.5 சனி முடியும் காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். எண்ணத்தில் இதுநாள் வரையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். எதையும் நேர்மையாக சிந்தித்து ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். வருமான வளர்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நல்லிணக்கம் உண்டாக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிட்டும். பெரும்பாலும் சுய தொழில் செய்பவர்கள் லாபகமாக புரிந்து வேலைகளை கவனிப்பீர்கள். உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராகும். எண்ணத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓயும். கடன் சார்ந்த சங்கடங்கள் அகலும். நவகிரக வழிபாடு உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை பெற்றுத்தரும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். ஓவியம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், வரைபடம் வரைபவர்கள், உங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு தகுந்தாற்போல் புதியதொரு வழியை கையாளக்கூடும். நவீன யுக்தியை கையாள்வதால் உங்களுக்கு புதிய நல் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆர்டிஸ்ட் சார்ந்த விஷயங்களில், ஆர்ட் சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய ஒரு நிலையை எட்டுவீர்கள். ஒப்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். மேக்கப் ஆர்டிஸ்ட் அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். கலை சம்பந்தமான துறைகளில் நல்ல வளர்ச்சி, லாபமும் கிட்டும். சுபம் நிறைந்த நாள். தம்பதியர்களுக்கிடையே அனுசரணையான போக்கு உண்டு. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். மனப்பூர்வமாக இருவருமே சில இடங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தெய்வ வழிபாட்டின் மூலம் மிகப்பெரிய ஒரு உயர்வினை பெறுவீர்கள். பேச்சு சார்ந்த விஷயங்களில் வருமானம் கிடைக்கும். வளமான வாழ்வுதனை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும்
புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் நீங்கும். பெரும்பாலான பிரச்சனைகள் அகலம். உயர்ந்த நிலையை நோக்கி பயணிப்பீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடங்கள். நல்லதே நடக்கும். ஒத்துழைப்புகள் மேம்படும். சுபம் நிறைந்த நாள். புத்துணர்ச்சி கூடும். வீட்டில் எண்ணிய காரியங்கள் கைகூடும். அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மேன்மையான நாள். சுபம் இருக்கும். ஒப்பனைகள் கைகூடி வரும். வருமானம் உயரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். மன நிறைவு பெறுவீர்கள். மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும். ராசிக்குண்டான அமைப்பு இந்த நாள் ஏற்றத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆசி மாதம் 10ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சூரிய பகவான் அதிபதியான சனீஸ்வர பகவான், அவரோடு புதன் பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீட்டில் ராகு பகவான், சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், 10ஆம் இடம் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பு உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது புரிதல்கள் என்பது அதிகமாக இருக்கும். எதிர்கால வாழ்க்கைக்குண்டான விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். பூர்வீக மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் வரலாம். உறவுகளிடத்தில் அனுசரித்து புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். எடுத்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, நவகிரக வழிபாடு நல்லது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது, ஆடை தானம் செய்வது விசேஷம். எடுத்த வேலைகளை திருப்திகரமாக செய்யுங்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் பேசக்கூடியதை தன்மையாக்க, பணிவாக இருக்க வேண்டும். தான் எனும் என்ன போக்கு இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடந்து கொள்ளுங்கள். வெளியிடங்களில் உங்களுடைய நடவடிக்கைகளை மிகச் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பதை உணர வேண்டும். பிறருடைய பலம் என்ன, பலவீனத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொள்வது நல்லது. குடும்ப உறவுகளில் ஒற்றுமைகள் இருக்கும். வீட்டில் தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு காணப்படும். உலகியல் நடவடிக்கைகள் எண்ணத்தில் மாற்றம் வரலாம். சற்று செலவுகள் அதிகரிக்கும். செலவீனங்கள் இல்லாதபடி சிக்கனமாக பார்த்து கொள்ளுங்கள். தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தானாக மறைந்துவிடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். ஆசைகள் கைகூடி வரும். விருப்பமான பொருட்களை வாங்குவீர்கள். தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். தொட்ட காரியங்கள் துலங்கும். தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும்.
சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. வனதுர்கை, கனகதுர்கை, விஷ்ணு துர்கை என அம்பிகையை நீங்கள் வழிபடலாம். ஆதாயம் ஏற்படும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் கண் திருஷ்டிகள் அகலும். ஆதாயத்தின் மூலமாக வருமானம் கிடைக்கும். பூர்வீக மாற்றம் வரலாம். மறைவான சில பொருட்களால் ஆதாயங்கள் ஏற்படும். பொருள் வரவுக்கு இடமுண்டு. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். விரயங்கள் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தர இறைவனை பிரார்த்தியுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானையை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆசி மாதம் 10ஆம் நாள். ராசியிலேயே ராகு பகவான், சுக்கிர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 7வது வீட்டில் கேத்து பகவான், 9ஆம் இடம் சந்திர பகவான், ராசியினுடைய விரயத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மீனராசி அன்பர்களே, ராசியிலேயே ராகு பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் வீட்டில் இருக்கக்கூடிய தேவைகளை முதலில் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடும். நல் ஆசி, குருமார்களுடைய நல் ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக வரும். நினைவு திறன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். யார் எதை பற்றி பேசினாலும் அதனை மனதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள், பதிய வைக்காதீர்கள். உங்களுக்கான வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலை தொடர்பாக சில பயணங்கள் வரலாம். வியாபாரத்தை விரிவு செய்வதில் ஆலோசனை தேவை. கீர்த்தி நிறைந்த நாள். உடல்நலம் மனநலம் இரண்டும் சீராக இருக்க தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி நல்லது. அதிகமாக உங்களுடைய வேலைகளில் இருக்கக்கூடிய பளுவை குறைக்க சிந்தித்து செய்ய வேண்டும். ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் வேண்டாம். ஆசைகள் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல், கைமாறு இல்லாமல் வேலைகளை கவனியுங்கள். சனிக்கிழமை தினம் என்பதால் விரயத்திலேயே உங்களுடைய ராசியினுடைய 11க்கும் 12க்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான் விரயத்திலேயே இருக்கிறார். அதே போல 6ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் சஞ்சாரம். மீனராசி என்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு விரயத்தில். ஆக உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. சில முடிவுகளை தள்ளி போடுங்கள். மனதில் அமைதியை வைத்துக்கொண்டு அதன் பிறகு சில வேலைகளை செய்வது விசேஷமானது. வில்வ இலைகளை எடுத்துக்கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் பாதிப்புகள் அகலும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தின் போக்கு உணர்ந்து கொள்ளுங்கள். அதிக முதலீடுகள் கூடாது. கொள்முதல் செய்ய வேண்டாம். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ முற்படுங்கள். உணவில் கட்டுப்பாடு வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது. மிக முக்கியமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெளியே செல்லலாம். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை, நிதானம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பிரச்சனைகள் குறைந்து வரும்.
எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு காலதாமதமாகலாம். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சில பிரச்சனைகள் தீரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டும். வதந்திகளை நம்பாதீர்கள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம், எச்சரிக்கை தேவை. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ புதன் பகவானுக்கான தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினம் என்பதால் துளசி மாலையை வாங்கி ஸ்ரீமன் நாராயணருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வில்வார்ச்சனை செய்வது விசேஷம். ஆலோசனைகள் வேண்டும். கீர்த்தி நிறைந்ததாக இருக்கும். வியாபாரத்தை விரைவு செய்வதில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். பணி சார்ந்த வகையில் வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட அன்னதானம், தான தர்மங்கள், ஆடை தானம் செய்வது, இயலாதவர்களுக்கு எளியவர்களுக்கு தேடிச் சென்று உதவி செய்தால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அருளும் நவ கிரகங்களினுடைய நல் ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.